இந்த மேல இருக்கிற மொக்க அப்படி பறிச்சுக்கணும். பறிச்சு எடுத்துட்டு பாருங்க இந்த இதழையும் இந்த காம்பையும் அப்படியே நீக்கி எடுத்துடணும். அதுக்கப்புறம் இந்த மேல ஒரு திருகாணி மாதிரி இருக்கு பாருங்க, திருகாணி மாதிரி. இத இப்படி எடுத்துடணும். எடுத்துட்டு இத மட்டும் சாப்பிடணும். எருக்கம் பால் விஷம்ன்றாங்க. ஆமா, அதை சாப்பிட்டா ஒரு சில செத்தே போய்விடா அப்படின்னு எல்லாம் பயன்படுத்துறாங்க. உண்மைதான். இப்படி இருக்க சமயத்துல நீங்க எப்படி அது விஷம் இல்லைன்னு சாப்பிடுறீங்க? அதாவது வந்து பாத்தீங்கன்னா அரைச்சிட்டு கொஞ்சம் தேனை ஊத்தி குழப்பி இந்த மூச்சு வாங்கின்னு வரவங்களுக்கு அப்படியே கொடுத்தோம்னா அப்படி நக்கி சாப்பிடணும். கரெக்டா ஒரு 1/2 ஹவருக்குள்ள அந்த மூச்சு நார்மல்ல வந்துரும். ஆமா, இதை சாப்பிட்டு காமிங்க. இத பாருங்க, சாப்பிட்டு காட்டுறேன் பாருங்க. உணவு வணக்கம். நம்முடைய அருகில் பாரம்பரிய சித்த வைத்தியம் மதிப்புடைய செம்மணியா இருக்காரு. நிறைய வீடியோக்கள் ஆஸ்மா, விசிங், சைனஸ் சம்பந்தமான பிரச்சனைகளுக்கு மூலிகைகளும் போட்டிருக்கோம், மருந்துகளும் போட்டிருக்கோம். இன்னைக்கு அப்படிப்பட்ட ஒரு மூலிகையை நம்ம இந்த வீடியோ பார்க்க போறோம். வாங்க, அது என்ன மூலிகை, எப்படி எல்லாம் சாப்பிட்டாக்க அந்த நோய்கள் குணமாகன்றது இந்த வீடியோ பார்க்கலாம். ஐயா வணக்கம். ஐயா வணக்கம் சார். நிறைய வீடியோக்கள்ல மூலிகைகளை பத்தி இந்த ஆஸ்மா, விசிங், சைனஸ் சம்பந்தமான பிரச்சனை வீடியோ போட்டிருக்கோம். ஆமா சார். நிறைய மருந்துகளும் சொல்லியிருக்கோம். சுவாச கோடாரின்ற ஒரு மாத்திரை சித்த மருத்துவத்துல இந்த எருக்கம் பூல இருந்து, அதுவும் முக்கியமா வெள்ளை இருக்க பூல இருந்து தான் உருவாக்குறாங்க. அது மிளகெல்லாம் சேர்த்து அரைச்சி உருண்டை விட்டுவாங்க. இது ஆஸ்மா, விசிங், டிபி முதல் கொண்டு காச நோய் முதல் கொண்டு சரி பண்ணும். சரி, இந்த தகவலை நீங்க மக்களுக்கு எப்படி சொல்ல போறீங்க? ஆமா சார், இது வந்து பாத்தீங்கன்னா நீங்க சொன்ன மாதிரி ஆஸ்துமா, வீசிங், அந்த உடனடி மூச்சு வாங்கும். சில பேருக்கு ஆஸ்துமாவும் டிபியும் அதிகமாயிட்டா அவங்களால வயசானது அது மாதிரி இருக்கும். மூச்சு வாங்கி டாக்டர் கிட்ட போகும்போது இறைச்சிக்கிட்டு ஒரு மாதிரி அப்படி மூச்சு விட ரொம்ப கஷ்டப்படுவாங்க. ஆமா, ஏன்னா பப்பு வைப்பாங்க, புகை வைப்பாங்க, இன்னர் யூஸ் பண்ணுவாங்க. அவங்கள ஒரு 1/2 ஹவர்ல அந்த மூச்சை அடக்கி மூச்சை நிதானத்துல கொண்டு வந்து அந்த மூச்சு வாங்கறத நிக்க வச்சு அதுல இருந்து உடனடியே ரிலாக்ஸ் பண்ணக்கூடிய ஒரே ஒரு மூலிகை இதுதாங்க. 1/2 ஹவர்ல எவ்வளவு மூச்சு வாங்குற பிரச்சனை உடனே சரியாயிரும். எப்படின்னு சொல்லுங்களேன். நாங்க கொடுத்த அனுபவத்துல அனுபவிச்சிருக்கோம். இந்த பூக்களை வந்து பாருங்க, இப்படி இந்த பூக்களை இந்த மேல இருக்கிற மொக்க அப்படி பறிச்சுக்கணும். பறிச்சு எடுத்துட்டு பாருங்க இந்த இதழையும் இந்த காம்பையும் அப்படியே நீக்கி எடுத்துடணும். கவனிச்சிங்க, இது தேவையில்லை. இதை எடுத்துட்டு, ஏன்னா இதுல பால் வரும், காரம் அது. அதுக்கப்புறம் இந்த மேல ஒரு திருகாணி மாதிரி இருக்கு பாருங்க, திருகாணி மாதிரி. இத இப்படி எடுத்துடணும். எடுத்துட்டு இத மட்டும் சாப்பிடணும். இத மட்டும் இதுல எல்லாமே எடுத்துடணும். இத மட்டும், இந்த மொக்கு மட்டும். இத நீங்க எவ்வளவு சாப்பிட்டாலும் உடம்புக்கு ஒண்ணாகாது. ஆமா. இப்போ என்னுடைய கேள்வி என்னன்னா, எருக்கம் பால் விஷம்ன்றாங்க. ஆமா, அதை சாப்பிட்டா ஒரு சில செத்தே போய்விடா அப்படின்னு எல்லாம் பயன்படுத்துறாங்க. உண்மைதான். இப்படி இருக்க சமயத்துல நீங்க எப்படி அதை விஷம் இல்லைன்னு சாப்பிடுறீங்க? அதாவது வந்து பாத்தீங்கன்னா பெரும்பாலும் நம்ம பார்க்கும்போது எல்லா பொருளுமே ஓரளவுக்கு விஷயம் தான் சொல்ல முடியும். இப்ப நம்ம நெல் விளையுது கைனில, அரிசி நம்ம சாப்பிட்டு நம்ம அதுலதான் உயிர் வாழறோம். அந்த விளையிற நெல்லை அப்படியே உலப்பானியில போட்டு சமையல் செஞ்சு சாப்பிட முடியுமா? யாராவது முடியாது. அந்த நெல்லை துண்ணா வயிறு என்ன ஆகும்? ஆமா, வயிறெல்லாம் அறுந்து போயிரும். அந்த மாதிரி நம்ம சாப்பிடுற ஆகாரத்தையே நம்ம பார்த்து பிரிச்சு தானே சாப்பிடுறோம். அப்போ அதே போல நம்ம மூலிகை சாப்பிடும் போது தகுந்த வைத்தியர்களிடமோ தகுந்த சித்த மருத்துவரோட கேட்டு அவங்களுடைய ஆலோசனை கேட்டு பொறுமையா எடுத்து சாப்பிடணும். யாரோ வீடியோல சொன்னாங்கன்னு கண்டதை எதுவும் சாப்பிட்டுட்டு நம்ம இன்னொருத்தர் குறை சொல்றது புண்ணியம் இல்லை. அதனால வந்து எல்லா இடத்துலயும் விஷயங்கள் உண்டு, அதை பிரிச்சு பார்த்து சாப்பிடணும். பாருங்க, இந்த பூ வந்து உண்மையிலேயே இதெல்லாம் பால் இருக்கு, காரமானதுதான். ஆனா இதுல சாப்பிடக்கூடிய பொருளும் இருக்குது. அதை பிரிச்சு பகுத்து பார்த்து எடுக்கணும். பாருங்க, இந்த பூவை மறுபடியும் சொல்றேன், இப்படி கிள்ளி எடுத்துட்டு பாருங்க இந்த இதழே பிச்சு போட்டுடணும். இது மேல ஒரு இது பாருங்க திருகாணி மாதிரி இருக்கா, எதை இப்படி எடுத்து போட்டுடணும். எடுத்து போட்டு இதை மட்டும் தாங்க சாப்பிடணும். நல்லா பாத்துங்க, மைண்ட சொல்றேன். சரி, சாப்பிட்டு காமிங்க. இதா பாருங்க, இதை இப்படி சாப்பிட்டு காட்டுறேன் பாருங்க. இன்னும் பாத்தீங்கன்னா இதுல இந்த சொல்லையா வருது பாருங்க, இதுக்குள்ள தேன் இருக்கும். அரிசி மாதிரி டேஸ்ட், அரிசி மாதிரி பச்சை அரிசி மாதிரி டேஸ்ட் இருக்கும். இந்த தேனை வந்து கொழுவிகள், தேனீக்கள் வந்து எடுக்கும். தேன் சிட்டு குருவியும் இதுல எடுக்கும். ஆக இந்த தேன் வந்து உடம்புக்கு ரொம்ப நல்லது, விஷங்களை வந்து அகற்றக்கூடியது. இந்த மாதிரி வந்து ஒரு 10 மொட்டுகளை எடுத்துக்கணும். எடுத்துட்டு இதனுடன் 5 மிளகு, ஒரு சிட்டிகை சீரகம், இதையெல்லாம் வச்சு அம்மியில நல்லா அரைச்சிடணும். அரைச்சிட்டு கொஞ்சம் தேனை ஊத்தி குழப்பி இந்த மூச்சு வாங்கின்னு வரவங்களுக்கு அப்படியே கொடுத்தோம்னா அப்படி நக்கி சாப்பிடணும். கரெக்டா ஒரு 1/2 ஹவருக்குள்ள அந்த மூச்சு நார்மல்ல வந்துரும். ஆமா, இதை சாப்பிட்டு காமிங்க. இத பாருங்க, சாப்பிட்டு காட்டுறேன் பாருங்க. பாருங்க, பச்சரிசி மாவு மாதிரி இருக்கும், கசப்பு கொமட்டல் எதுவும் இருக்காது. முதல்ல சாப்பிடுறவங்க 1 2 சாப்பிட்டு பாருங்க. சாப்பிட்டுட்டு முடியலன்னா துப்பிருங்க. அதுக்கப்புறம் வந்து முழுங்கி பாருங்க. அதுக்கப்புறம் நான் சொன்ன மாதிரி இதை வந்து மிளகு, சீரகம் வச்சு நல்லா அரைச்சிட்டு தேன்ல கலந்து சாப்பிடுங்க. உடனடியாக அந்த மூச்சு வாங்க கட்டுப்படும். அதுங்களா பாலில் போட்டு கொதிக்க வச்சும் குடிக்கலாம். ஏன் நண்பர்களே, சுவாச கொலை அப்படின்ற மாத்திரை
சித்த மருத்துவத்துல நுரையீரல் சார்ந்த பிரச்சனைகளை சரி பண்ணக்கூடிய மாத்திரை. அது நுரையீரல் சார்ந்த பிரச்சனைகளுக்கு எதுவா இருந்தாலும் கண்டிப்பா அந்த மருந்து கொடுப்பாங்க. அந்த மருந்து இதுல இருந்தா செய்யறாங்க. ஆமா, அவர் சொன்ன மாதிரி இந்த மொக்குல தேன் இருக்கு இல்லையா, அது விஷம் தான். அந்த விஷயத்துக்குள்ளேயே அமிர்தமும் வச்சிருக்கு. இதுதான் மூலிகையுடைய தன்மை. ஒவ்வொரு மூலிகையும் ஒவ்வொரு மாதிரி இருக்கும். அதனால வரப்போற வீடியோல இன்னொரு மூலிகையில இன்னொரு அற்புதமான கோணத்துல சந்திக்கலாம். மீண்டும் இன்னொரு அதிகமான சந்திக்கலாம். நன்றி, வணக்கம். வணக்கம்.